ஒரு லைன் ஒன்று படித்தேன். இங்கே விழுவுறது எல்லாமே எழுந்திருக்கிறதுக்கு தான், அழுவுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு லைன். எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். இது யார் பேசியிருப்பா, பேசினவங்க யாராக இருக்கும் அப்படின்லாம் சில டைம்ஸ் தோணும். ஆனால் ஒரு டீப் தாட் அண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான் முக்கியமே தவிர யார் பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. எப்படி பேசுகிறாங்கன்றது முக்கியமே கிடையாது. என்ன பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். யார் பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். எப்போ பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். ஆக மொத்தத்தில் என்ன பேசுகிறாங்கன்றதை மட்டும்தான் மேட்ரே தவிர யார், எங்கே, எப்போ, எப்படி, மேபி அந்த சூழலை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேணால் எங்கே, எது, யார், எப்படின்னு வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் டேக்கேவாகவே எடுத்துக்கும் போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நல்லதை உங்களால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ இது ஒரு 0ல இருந்து 1க்கு மூவ் ஆகிற ஒரு பர்சனை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி மீ. அதாவது நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கோ மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கோ நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், நானும் லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா, மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது மூலயமா நான் என்னோட இடத்துல இருந்து என்னை நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதை நான் நினச்சிக்கிறேன். உதாரணத்துக்கு 0லேருந்து 1 என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், போஸ்ட்டும் போட்டேன். ஃபஸ்ட்டு வியூ அதை அனலைஸ் பண்ணிட்டேன். நோ கமெண்ட். ஒரே ஒரு வியூ அனலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஒரு சேலஞ்ச் வீடியோ, அதை கண்டினியூஸாக பண்ணணும். ஆனால் அதனால் கண்டினியூஸாக பண்ண முடியுமா அப்படின்ற கொஷின் எனக்கு ரைஸ் ஆச்சு. அனலைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் பல பேர்த்துக்கு நடந்திருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி ஆரம்பித்து அது ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரியாமல் அதை ட்ராப்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகத்தினால. ஸோ இந்த லேர்னிங்லேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் இதெல்லாம் ஒரு இன்சைட் மாதிரி. எனக்கு நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் மட்டும் அப்படி இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம யாராக வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், நம்ம என்ன பேசுகிறோன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு மைக் செட்டப் வச்சு, பேக்ரவுண்ட் கலர்லாம் ஜிகு ஜிகுன்னு வச்சு, முன்னாடி உட்காந்து மைக்கில் பெருமையாக பேசுகிறதும், இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வீட்டு வாசலில் கேமரா வச்சுட்டு, ஷர்ட்டு ஜஸ்ட் தலையை மட்டும் வாரிக்கிட்டு கீழே சாக்ஸோட ஒரு வீடியோ பண்ணுறவங்களோட வரிகளும் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒன்று தான். அந்த மைக் செட்டப், என்டையர் ஒரு பாட்காஸ்ட் செட்டப்பில் பேசுகிறவங்களோட வேர்ட்ஸும் என்னோட வேர்ட்ஸும் ஒரே வேல்யூ தான் கொடுக்குதுன்னா நானும் அவங்களும் ஒன்று தான் நினைக்கிறாள் நான். ஸோ மற்றபடி அவங்ககிட்ட ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க இல்லை அப்படின்றதுலாம் மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றது எனக்கு மைண்ட் செட்டே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்மக்கிட்ட என்ன எடுத்துக்க போகிறாங்க, இது மட்டும்தான் விஷயமா இருக்கணுன்றதை நான் நினைக்கிறேன். சிம்பிள். ஒரு 5 வயசு பையன் ரேண்டமாக ஒரு பாக்ஸை காமிக்கிறான். அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்யூரியாசிட்டியில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி நமக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா நம்ம நம்புவோம். கரெக்டாக? அது ஏதோ காட்டு போகிறான்ப்பா அப்படின்ட்டு நம்ம போயிட்டோம்னா அந்த பையன் சின்ன பையனாகவே நமக்கு எனக்கு தெரியும். அதுவே அந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருந்தோ புதையில இருந்து அதை எடுத்தவன் அனுபவிச்சிட்டான்னா அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் அவன் மறக்க மாட்டான். அந்த மாதிரி தான் சோசியல் மீடியாவும் ஒர்க் ஆகுது. சில ஸ்பீக்கருமே அப்படி தான் ஒர்க் ஆகுறாங்க. கனெக்டபுளாக, ஆக்ஷனபுளாக சில விஷயங்கள் பேசுறது மூலயமா ஆக்ஷன் எடுத்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நான் ஆக்ஷனபுளாக என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பேசுகிறது மூலிமா நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்லாம் இல்லை. ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். தயங்காதீங்க. நம்மளாம் இதை பேசலாமான்னு யோசிக்காதீங்க. நம்ம இப்படி இருக்கமே இதை பேசலாமா, இப்படி இருக்கமே இதை பண்ணலாமா, இந்த நிலைமையில் இருக்கமே இதை பண்ணலாமா, வேணாம், யோசிக்கவே வேணாம். தாராளமாக பேசுங்க. இங்கே யார் பேசினாலும் கேட்குறதுக்கு ஆள் இருக்குது, எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது, அது ஆக்ஷனில் போடுறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ நம்மளோட விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்கறது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருக்கணுமே தவிர கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இல்லை. கத்தன்னு எடிட் பண்ணால் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஆட்களும் இருக்காங்க. எனக்கு கோர் வேல்யூ மட்டும் போதும், அவன் என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சால் மட்டும் போதும்னு நினச்சி அதை மட்டும் பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு தேவை. ஆனால் அந்த தெளிவெல்லாம் நீங்கள் யோசித்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சு வேணாம். இருக்குது, அல்காரிதம் இருக்குது, கிராக்கிங் மெத்தட்ஸ் ஆஃப் கான்டென்ட் கிரியேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியா கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்னோட லிங்க்டின் ஆர்டிக்கல், போஸ்ட் இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் போடுவேன். அது தேவைப்படுறவங்க எடுத்துக்கிட்டோம். ஆனால் என்னோட ஒரே ஒரு இன்புட் என்ன அப்படின்னா, அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு ஆக்ஷன். ஸோ ஜஸ்ட் டூ, அவ்வளோதான்.